தலைமை ஆசிரியர்களுக்கும் இருபால் அறிவுசால் சான்றோர்களுக்கும் வருங்கால இந்தியாவை வளமாக்க காத்து கொண்டிருக்கும் என் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் இனிய காலை வணக்கம். நானும் இது போன்ற ஒரு அரசு பள்ளியில் பயின்றவன் என்பதில் பெருமை கொள்கிறேன். புளிச்சப்பள்ளம் ஆதிராவிடர் நல மேல்நிலைப் பள்ளியில் படித்தேன். எனக்கு அரசு பள்ளி மாணவர்களிடையே பேசுவதென்றால் மிக்க மகிழ்ச்சியான தருணம். ஏனென்றால் உலகம் அனைத்தும் டாலரை நம்பி, எதை நம்பி? டாலர். எந்த நாட்டினுடைய பணம் அது? அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய பணம். உலகம் முழுவதும் டாலரை நம்பி இருக்கின்ற தருணத்திலே இந்தியா மட்டும் உங்களை போன்ற மாணவர்களை நம்பி இருக்கிறது. யாரை நம்பி இருக்கிறது? உங்களை போன்ற மாணவர்களை நம்பி இருக்கிறது என்ற பெருமிதத்தோடு உங்களிடையே நான் சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ஒழுக்கம் என்பது அவதாரங்களை 10ஆகவும், கோள்களை 9ஆகவும், திசைகளை 8ஆகவும், வார நாட்களை 7ஆகவும், சுவைகளை 6ஆகவும், திணைகளை 5ஆகவும், வேதங்களை 4ஆகவும், கனிகளை 3ஆகவும், இனங்களை 2ஆகவும் படைத்த தமிழன் ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாகத்தான் படைத்திருக்கிறார். ஒழுக்கம் என்பது ஒன்றுதான். அந்த ஒழுக்கம் யாரிடையே சிறந்து மேலோங்கி நிற்கிறதோ, அந்த ஒழுக்கம் எந்த மாணவனுடைய ஆகப்பெரிய சிந்தனையை உள்வாங்கிக் கொண்டு செல்கிறதோ, அந்த மாணவன் இந்த உலகிற்கே சிறந்த அறிவாளியாக, விஞ்ஞானியாக வர முடியும். அப்படி ஒரு தருணத்தில் நடந்த ஒரு நிகழ்வை உங்களிடையே பரிமாறிக்கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த குடியரசுத் தலைவராக இருந்த, உங்களுக்காகவே வாழ்ந்து மாணவர்கள் மத்தியிலே உயிரிழந்த ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஒரு நாள் இது போன்ற ஒரு பெரிய மேடையிலே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, ஒரு மாநிலத்திலே முதல் மதிப்பெண் பெற்ற, முதல் பரிசு பெற்ற மாணவி அந்த ஐயா அவர்களுடைய கையால் பரிசு வாங்குகிறார். அப்படி பரிசு பெறும் பொழுது மனம் நெகிழ்ந்து ஐயா அவர்கள், மாநிலத்திலேயே நீ முதல் மதிப்பெண் பெற்றிருக்கிறியே, முதல் பரிசு வாங்கியிருக்கிறியே, ஒரு 5 நிமிடம் இந்த மேடையில பேச அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அந்த மாணவி, வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்றீங்களே, அடிக்கடி இந்த இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட இந்தியான்னு சொல்றீங்களே, எப்படி அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு ஐயா அவர்கள் பதில் சொல்றாங்க. மிக அற்புதமான பதில். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்ததும் இருக்கிறது, தெரியாததும் அதில் உள்ளே இருக்கிறது. நான் ஆரம்ப பள்ளியிலே படிக்கும் பொழுது சுப்பிரமணிய ஐயர் என்ற ஒரு ஐயர் ஆசிரியர் எனக்கு பாடங்களை சொல்லிக் கொடுத்தார், ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்தார், நெறிமுறைகளை சொல்லிக் கொடுத்தார். நான் திருச்சியிலே மேல்கல்வி படிக்கும் பொழுது அப்பாசாமி துரை என்கின்ற ஆசிரியர் எனக்கு கல்வியை போதித்தார். அப்படி அவர்கள் போதித்த அந்த கல்வியை வைத்து இன்று நான் முஸ்லீம் ஆகிய இந்த ஏபிஜே அப்துல் கலாம் இந்த நாட்டை முதல் குடியரசுத் தலைவராக இருந்து இந்த நாட்டை ஆளுகிறேன். அப்படிப்பட்ட சுப்பிரமணிய ஐயர் என்னை படிக்க வைத்து, அப்பாசாமி துரை என்ற கிறித்துவத்தை சேர்ந்த ஒரு ஆசிரியர் என்னை படிக்க வைத்து, நான் அதன் மூலம் கல்வி பெற்று ஒழுக்கத்தை பெற்று இன்று குடியரசுத் தலைவராக இருக்கிறேனே, இதுதான் வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட இந்தியா என்று அற்புதமாக அந்த மாணவி சொல்லி, அந்த நிகழ்வு அப்துல் கலாம் அவர்களை ஒரு நிமிடம் கண்ணீர் சிந்த வைத்ததாம், அழ வைத்து விட்டது. அந்த மாணவி நாம் பேசியதன் காரணமாகத்தான் அவர் அழுகிறார் போல, மனம் நொந்து விட்டது போல அப்படி என்று நினைக்கும் பொழுது அவருடைய உதவியாளர் அப்துல் கலாமுடைய உதவியாளர் சொல்கிறார், மா, ஐயா அவர்கள் தன்னுடைய பள்ளிக்கூட ஆசிரியர்களை நினைவுபடுத்திய அந்த காரணத்தினால், ஒழுக்கத்தை போதித்த அந்த ஆசிரியர் நினைவுபடுத்திய காரணத்தினால் ஐயா அவர்கள் கண்ணீர் விட்டு அழுகிறார். அந்த ஒழுக்கம் தான் மேலோங்கி நிற்கிறது இன்று
குடியரசுத் தலைவராக நான் வந்து இருப்பதற்கு காரணம் என்று அதை நெகிழ்ந்து அழுகிறார். மாணவ செல்வங்களே, ஒரு ஆகப்பெரிய சிந்தனையை நீங்கள் இன்று கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு ஆசிரியர்களும் நீங்கள் விரும்பி ஏற்றுக்கொள்கின்ற தருணம். ஒவ்வொரு மாணவர்களும் யாராவது ஒரு ஆசிரியரிடம் நீங்கள் பற்றுக்கொண்டிருப்பீர்கள். பற்றுக்கொண்டுல விருப்பமா ஆர்வமா இருப்பீங்க, நல்லா பேசுவீங்க, பயப்பட மாட்டீங்க. அதுதான் நான் சொல்றேன். ஏதோ ஒரு ஆசிரியரிடம் நீ பற்றுக்கொண்டிருப்பாய், அன்பாக பேசிக் கொண்டிருப்பாய். அந்த ஆசிரியரிடம் உனக்கு ஏற்படுகின்ற ஐயங்களை, சிறந்த நல்ல ஐயங்களை தான் கேட்கணும். உனக்கு ஏற்படுகின்ற ஐயங்களை அவரிடம் நீ தீர்த்து கொண்டு அவரை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அந்த ஆசிரியர் சொல்கின்ற நற்கருத்துக்களை பின்பற்றும் பொழுது மற்ற ஆசிரியர்கள் மீது உங்களுக்கு ஒரு பற்று ஏற்படும், ஒரு கேள்வி கேட்கின்ற எண்ணம் ஏற்படும். ஏன் தெரியுமா? இந்த உலகத்திலேயே உங்கள் மீது பொறாமைப்படாத, நீங்கள் உங்களுடைய முன்னேற்றத்தில் மகிழ்ச்சி கொள்கின்ற 2 ஜீவன்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது என்றால், ஒன்று பெற்றோர்கள், மற்றொன்று ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் மட்டும்தான், பெற்றோர்கள் மட்டும்தான் உங்கள் முன்னேற்றத்தில் பொறாமைப்படாத, உங்கள் முன்னேற்றத்தை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கின்ற அந்த மனப்பக்குவம் உடைய நல்ல மனிதர்கள் ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு செயல்பாடும் முன்னேற்றமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏணிப்படியாக இருக்கிறது. Education is the most powerful, fastest way to teach children. Children did not hear our words as deeply as feel our action. அரிஸ்டாட்டில் சொல்கிறார், ஒவ்வொரு ஆசிரியரும் அவருடைய செயல்பாடுகளில் தான் மாணவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட ஆசிரியர்கள் உங்களுக்கு வாய்க்கப்பட்டிருக்கிறார்கள். திறன் வாய்ந்த ஆசிரியர்கள். உங்களிடையே ஒரு விண்ணப்பம், ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு சரியாக பதில் சொல்லுகிறதற்கு பரிசு கண்டிப்பாக உண்டு. இன்றைக்கு என்ன தினம் தெரியுமா? இன்னைக்கு என்ன தினம்? யாராவது சொல்லுவீங்களா? யாரு சொல்றாங்க? கை தூக்குங்க. யாராவது சொல்றாங்க? அண்ணா 2 பேர் கை தூக்கிருக்காங்க. வெரி குட். வாங்க, முன்ன வாங்க. என்ன பதில் சொன்னீங்க? அன்னை தெரேசா பிறந்த. 2 பேர் வாங்க. அன்னை தெரேசா பிறந்த தினம். நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்காக உழைத்தவர்களை, நமக்காக முன்னோடியாக இருந்தவர்களை நினைத்து பார்க்கின்ற அந்த தருணத்திற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் ஒரு நோபல் பரிசு பெற்றவர் அன்னை தெரேசா அவருடைய அந்த பிறந்த தினத்தை நாம் கொண்டாடுகிறோம். உங்களை போன்றது ஒரு பள்ளியிலே 2 நிமிஷம், உங்களை போன்றது ஒரு பள்ளியிலே விழா நடக்கிறது. ஒரு பலூன் வியாபாரி அந்த முகப்பில் என்று பலூன் விற்றுக் கொண்டிருக்கின்றான். எல்லா மாணவர்களும் ஓடி அவர்களுக்கு பிடித்த கலரான பலூனை வாங்குகிறார்கள். எல்லாம் அவங்க ஒன்று வாங்கிட்டாங்க. ஒரு பலூன் மட்டும் விற்காம இருக்குது. அது என்ன கலரா இருக்கும்? சத்தமா சொல்லுங்க. பிளாக். கொஞ்சம் மீத்திறன் மிக்க மாணவி நினைக்கிறேன். பிளாக் கலர் மட்டும் விற்காம இருக்கு. உங்களை போன்றது ஒரு மாணவன் ஓடி அந்த பலூன் வியாபாரியிடம், ஐயா, எல்லோரும் கலரான பலூன் வாங்கி விளையாடி கொண்டு பறக்க விடுகிறார்கள், பறக்கிறது. இந்த கருப்பு பலூனை யாரும் வாங்கலையே, அப்ப இந்த கருப்பு பலூன் பறக்காதா அப்படின்னு ஒரு வெகுளித்தனமான ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த பலூன் வியாபாரி சொன்னதுதான் அந்த ஹைலைட். அந்த பலூன் வியாபாரி சொல்கிறார், தம்பி, பலூன் பறப்பதற்கு காரணம் கலர் அல்ல, வண்ணம் அல்ல, அதில் உள்ளே இருக்கின்ற காற்றுதான் காரணம். இதுல ஒரு ஆகப்பெரிய சிந்தனை இருக்கிறது. அந்த காற்றுதான் காரணம் என்பது அந்த பலூன் வியாபாரி சொன்ன அந்த பாடம். அந்த கேள்வியை கேட்ட மாணவன் மார்ட்டின் லூதர் கிங். யாரு? மார்ட்டின் லூதர் கிங். மிகப்பெரிய அமெரிக்காவுடைய கருப்பின மக்களுக்காக போராடி வெற்றி பெற்று அந்த கருப்பு நிற மக்கள்களை அடிமைகளாக விற்றுக் கொண்டிருந்த காலம். அப்படி அந்த மக்களை மீட்சி பெற செய்து உங்களை போன்று பள்ளிக்கூடங்களில் படிக்க வைப்பதற்கு, ஆளுமைகளை பெறுவதற்கு முதன்மையாக இருந்த மார்ட்டின் லூதர் கிங். அப்படிப்பட்ட அந்த அந்த சமூக மாற்ற சிந்தனை கொடுத்த மார்ட்டின் லூதர் கிங்கை நினைத்து பார்க்கிறோம். பள்ளி பருவத்திலேயே அப்படி ஒரு சிந்தனை வருகிறது. உங்களுக்கு தினதோறும் நீ கையாளுகின்ற வீட்டில் கையாளுகின்ற ஒரு திரவத்தை சொல்லி நான் சீக்கிரமாக முடிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு வெயில் வந்துட்டே இருக்குது. நாம் தினதோறும் பால் சாப்பிடுகிறோம்.
பால் வீட்டில் கையாளுறாங்க. அந்த பாலை நாம் வைத்துக் கொண்டிருக்கோம். கறந்த பாலை குறைந்தபட்சம் ஒரு 6 மணி நேரம் கெடாமல் இருக்கலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அது மாற்றம் அடையும், நிலை மாற்றம் அடையும். 6 மணி நேரம் கெடாமல் இருக்கலாம். அந்த பாலை கெடாமல் இருப்பதுன்னா பக்குவப்படுத்தணும். அப்ப பக்குவப்படுத்துறது என்ன? அதை காய்ச்சணும். காய்ச்சி அதை பக்குவப்படுத்தினா அது நிலை மாறி ஒரு நாள் முழுமைக்கும் கெடாமல் இருக்கும். காய்ச்சி வச்ச கெடாமல் தானே பால் கெடாது. அந்த காய்ச்சின பால் ஒரு நாள் முழுக்க கெடாமல் இருக்கும். அதற்கு மேலும் அது இருந்தால் கெட்டு போய்விடும். அதையும் கெடாமல் இருப்பதற்காக அதில் கொஞ்சம் புரை ஊற்றி தயிராக மாற்றுகிறோம், மெருகூட்டுகிறோம், அது நிலையை மாற்றுகிறோம். அந்த தயிர் 2 நாட்கள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். அதன் மேலையும் அதை மேலும் பக்குவப்படுத்தி அது கெடாமல் இருக்கணும்னா அதை மோராக மாற்றணும், அதை நிலை மாற்றம் செய்யணும். மோராக மாற்றிய பிறகு அது 3 நாள் 4 நாள் 1 வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். அந்த தயிரில் இருந்து மோரில் இருந்து அதை கடைந்து எடுத்தால் வெண்ணெய் உருவாகும். அதை பக்குவப்படுத்தி அந்த வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெய் 1 வாரம் 2 வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். அதை பக்குவப்படுத்துவார். அந்த வெண்ணெயை கூட இன்னும் மேலும் பக்குவப்படுத்தினால் அது நெய்யாக மாறும், மனம் வீசுகின்ற நெய்யாக மாறும். அப்படி பக்குவப்படுத்துகின்ற ஒழுங்குபடுத்துகின்ற இந்த நிகழ்வை நாம் அறிவியல் ஆசிரியர் வழியாக சொல்ல கேட்டிருக்கிறோம். அந்த ஏன் அதை இங்க சொல்கிறேன், அப்போ ஒவ்வொரு நிலைக்கும் பக்குவப்படுத்தி மனம் வீசுகின்ற நெய்யாக மாற்றுகின்ற அந்த சூழ்நிலையை தான் உங்கள் ஆசிரியர்கள் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு நிலையிலும் பக்குவப்படணும். அப்பதான் நம்மால் முன்னேற்றம் அடைந்து ஆகப்பெரிய சிந்தனையை உள்வாங்கி கொடிகாத்த குமரன் போல ஒரு எடுத்துக்காட்டாக, பகத்சிங்கை போல ஒரு எடுத்துக்காட்டாக, விவேகானந்தரை போல ஒரு எடுத்துக்காட்டாக, அப்துல் கலாமை போல ஒரு எடுத்துக்காட்டாக, சசி வி ராமனை போல எடுத்துக்காட்டாக, ராமானுஜரை போல எடுத்துக்காட்டாக. இந்த கதையெல்லாம் சொல்லணும்னா நேரம் ஆயிடும். ஏன் அதை சுருக்கமா சொல்றேன்னா, இவங்கெல்லாம் நம்ம இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள். இந்திய நாட்டிலே இப்படிப்பட்ட சமுதாய மாற்றத்துக்காக உழைத்தவர்கள் இருக்கிறார் என்றால் நாம் பக்குவப்பட்டு ஆசிரியர் சொல்படி நடந்து ஒழுக்கம் என்பதுதான் மேலோங்கி நிற்கிறது. அதற்காகத்தான் இந்த இறைவணக்க கூட்டம் கூட என்பதை புரிந்து கொண்டு மாணவர்களே, கொடிகாத்த குமரன் போல உறுதியோடு இந்த இந்திய கொடியை கீழே சாய்க்காமல் நான் இறந்த பொழுது கூட அந்த கொடி சாயாமல் இருப்பதற்காகத்தான் அவனை கொடிகாத்த குமரன் என்று சொல்றோம். அந்த கொடிகாத்த குமரன் போல ஒழுக்கமாக இருந்து ஆசிரியர் சொல்படி நடந்து இந்த உலகில் நீயும் மின்னலாய் வர வேண்டும், அற்புதமான ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்று கூறி இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.